வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இது தவிர்த்து எல்லா ஒன் வேர்ட்ஸும் நீங்கள் வந்து ஆன்சர் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் 15 மார்க் எடுத்துட்டாலே நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு பாஸ் மார்க் வாங்கிடலாம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இது எல்லாமே நமக்கு புக் பேக் பின்னாடி ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஏதாவது வேணால் புக் உள்ளேருந்து கேட்கலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து புக் பேக் பின்னாடி இருந்துச்சுன்னா ஒன் வேர்ட்ஸ் 15 ஒன் வேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த 15 ஒன் வேர்டையும் நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, அது 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எனி 6 எழுத சொல்லுவாங்க. அதுலேயும் நமக்கு 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். நீங்கள் வந்து இதுக்கு எல்லா கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு இதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் அதுவும் அதே மாதிரி தான் நமக்கு 6 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 32வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ வந்து நீங்கள் இதையும் சாய்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 கொஸ்டின் எழுதணும். அதுவும் நமக்கு அல்லது எப்படி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டினுமே சாய்ஸ்லாம் படிச்சுக்கோங்க.